வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம சில ப்ராப்ளம் பார்ப்போம். வெக்டர் அடிஷனில் சில ப்ராப்ளம் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர் அடிஷன். அதில் எப்படி பண்ணோன்னா, ரெண்டு வெக்டர் இப்படி இருந்ததுன்னா இப்படி ஒரு வெக்டர் இப்படி இருந்ததுன்னா ஒரு வெக்டரோட ஃபஸ்ட்டு வெக்டரோட ஹெட்டில் இன்னொரு வெக்டரோட டெய்லு சேர்ப்போம். சேர்த்துட்டு இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் வெக்டருக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இது ஒரு ஆர்டரில் போகுது, இது ஆப்போசிட் ஆர்டரில் போகுது. இதுதான் ரிசல்டன்ட் வெக்டர். இதை ஏ வெக்டர்னு வச்சுக்கிட்டா, இதை பி வெக்டர்னு வச்சுக்கலாம். நல்லா ரிமெம்பர் பண்ணுங்கள். ட்ரையாங்கிள் லாவில் ஏ வெக்டரோட ஹெட்டில் பி வெக்டரோட டெய்லை சேர்க்கணும். வேற லா ஆஃப் பேரலோகிராம்னால கேல்குலேஷன் பண்ணணுன்னா ரெண்டு வெக்டரையும் கோஇனிஷியல் வெக்டர் வச்சுக்கணும். ஒரு வெக்டரோட ரெண்டு வெக்டரோட டெய்லையும் ஒன்றா சேர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பேரலோகிராமில் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது ஏ வெக்டர்னு வச்சுக்கிட்டா, இது பி வெக்டர். ஸோ இது ஈக்குவலன்ட் வெக்டர் ஏ வெக்டர், சேம் மேக்னிடியூட் சேம் டைரெக்ஷன். இதோட ஈக்குவலன்ட் வெக்டர் இது பி வெக்டர். பேரலோகிராம் டயகோனல் டேக்கன் இன் ஸோ இது ரெண்டு சேம் சென்ஸில் இருக்குது, ஆப்போசிட் சென்ஸில் இருக்குது. அதுதான் ரிசல்டன்ட். ஸோ ரிசல்டன்ட் ஆஃப் டூ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு வெக்டர் ஏ ப்ளஸ் வெக்டர் பி. ரெண்டே இங்கே பார்த்துங்க, இங்கே ஹெட்டோட டெய்லு சேர்க்கணும், இங்கே டெய்லும் ஒன்றா இருக்கும் இந்த லாவுக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ராப்ளம் போடுவோம். டூ வெக்டர்ஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் வித் ஏ ரேஷியோ 3:5. ஸோ ஏ வெக்டர் எடுத்துக்கோ, ரெண்டு வெக்டர் ஏ வெக்டர்னு எடுத்துக்கோ. ஏ 3:5 ரேஷியோ. ஸோ ஏ வெக்டரோட மேக்னிடியூட் எப்படி எடுத்துக்கலாம், 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 3 ரேஷியோ எக்ஸை நமக்கு தெரியாது, எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் பி வெக்டரோட மாடுலஸ் 5 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். அண்ட் ஆங்கிள் பிட்வீன் வெக்டர் ஏ அண்ட் வெக்டர் பி இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. நம்ம இதை எந்த வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரிசல்டன்ட் என்ன வரப்போகுது, ரிசல்டன்ட் ஆஃப் வெக்டர் அடிஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ். ரிசல்டன்ட் மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அண்டர் ரூட் ஃபஸ்ட்டு வெக்டரோட ஸ்கொயர் மேக்னிடியூட் ஸ்கொயர், செகண்டோட மேக்னிடியூட் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos of angle between these two vector. This is the angle between the two vector. இங்கே வந்து this is angle made by the resultant with a vector. So angle this is equal to theta. Two vectors acting at a point with the ratio 3:5, the angle between 60 degree, and the magnitude of the resultant is equal to 35 யூனிட். கொடுக்கலன்னா யூனிட் வச்சுக்கோ, யூனிட் கொடுக்கல யூனிட் வச்சுக்கலாம். ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர்ஸ். மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆர் மேக்னிடியூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்னு வச்சுக்கோ. அண்டர் ரூட்டுக்கு பதில் ஏ ஸ்கொயர், இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos theta. ஏ என்னென்னு வச்சுருக்கோம் நமக்கு தெரியாது, அதனால் 3x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 3x இன்ட்டு 5x. ஏக்கு பதில் 3x, பிக்கு பதில் 5x, cos of 60 degree. So இது 9x square plus 25x square plus 15 with 30 x square cos 60. What is the value of cos 60? Cos 60 போடணும், ரொம்ப ஈஸியாக நம்ம போடணும். 1:√3:2. இதுதான் 60 டிகிரிக்கும் 30 டிகிரிக்கும் ட்ரிக்னமெட்ரிக் ட்ரிப்ளெட். ஸோ நம்ம 60 இங்கே போட்டோம்னா cos 60 கண்டுபிடிக்கணும். 60 டிகிரி இந்த ட்ரையாங்கிளில் போடணும். as it is பெருசு வந்து
பெரிய வேல்யூ வந்து ஹைபாட்னியூஸில் வந்துடும். 1/√3 எங்கே போகிறது? ஸோ எங்கே இங்கே 30னா இது 90, இது 90, இது அப்வியஸ்லி 30 இருக்கும். 30 எங்கே வருதோ அங்கே √3 போடணும். லெஃப்ட் அவுட் வந்து 1. ஸோ cos of 30 is equal to 1/2. 30x² into half is equal to 25 plus 30, 55 plus 9. R square எவ்வளவு? 35 square. R is equal to 35 இல்லையா? R is equal to 35 square is equal to 25, 34, 64 square. That is 6, 30, 25 plus 9 plus 30, 4, 64 plus 64 square, 25 plus 9 plus 30, 64 x, sorry, this is not 64, this is 15 plus 30, 15, 40, 49 x square. Therefore 49 x square, square root எடுத்தோம்னா 35 is equal to, இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம், இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு 7x, that is x is equal to 35/7 is equal to 5. Therefore A vector என்ன வருது? A vector ஓட magnitude is equal to 3x. 3x is equal to 3 into 5 is equal to 15 unit. B vector ஓட magnitude 5x is equal to 5 into 5 is equal to 25 unit. So நம்ம இந்த வெக்டர் எப்படி எழுதிக்கலாம்? So this is equal to, இதோட magnitude A vector is magnitude 3, இதோட 5. Okay, so definitely it will come. Okay, sorry, A is equal to 15, B is equal to 25. இது ஸ்கொயர் பண்ணோம்னா 35 வரும். So find the magnitude of both the vectors. Yes, the magnitude of A vector is equal to, magnitude of A vector is equal to, A is equal to 15 unit and B vector is equal to, B vector is equal to 25 unit. நமக்கு யூனிட் கொடுக்காதனால நம்ம யூனிட்னு எழுதிக்கணும். Two vectors of equal magnitude and acting through a point. Two vectors of equal magnitude and acting through a point. ரெண்டு vectors ஒரு point வழியா act ஆகுது. Acting through a point. The magnitude of resultant is equal to magnitude of either vector. It means magnitude of A vector க்கு equal, B vector க்கு equal. So நம்ம காமன் எடுத்துக்கோ x ன்னு வச்சுக்கோம். R is equal to x. இதோட magnitude A vector magnitude resultant vector equal, B vector magnitude resultant equal. Find the angle between them. So இதுக்கு இடையில angle நம்ம கண்டுபிடிக்கணும். See இது vector A, vector B. இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக்னாமெட்ரியில் சில விஷயத்தை நம்ம சிம்பிள் விஷயத்தை மறுபடியும் ரிவைஸ் பண்ண விரும்புகிறேன். ஏற்கனவே நான் ட்ரிக்னாமெட்ரி மேத்தமெட்டிக்ஸ் டூல்ஸில் ட்ரிக்னாமெட்ரி பற்றி போட்டிருக்கேன். அதை பற்றி அதை படிக்க அது படித்தா தான் ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருக்கும். அது புரிஞ்சால் தான் ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஃபிசிக்ஸ் கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகும் படிங்க வெரி சிம்பிள். ஃபிசிக்ஸுங்கிறது அல்வா சாப்பிட்றது மாதிரி. ஸோ சின்ன விஷயம் தெரியாமல் நம்ம முழிக்கக்கூடாது. இப்போ போடுறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், this is first quadrant, this is 90 degree or pi/2, this is 0 degree or 2 pi, this is 180 degree or pi, this is 270 degree or 3 pi/2. First rule in first rule, suppose cos of theta will become sin of theta and vice versa. Tan of theta is equal to cot of theta and cosecant of theta is equal to secant theta.
எந்த கண்டிஷனில் when first find the quadrant. First find the quadrant. Suppose இப்படி இருக்குது cos pi by 2 plus theta ன்னு இருக்குது. இது எந்த quadrantல இருக்குது? This is second quadrant, this is third quadrant, this is fourth quadrant. இங்கே வந்து all trigonometric ratios are positive. இங்கே sin all school to college. இங்கே sin மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். இங்கே tan மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். இங்கே cos மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். இது இது இந்த இது இங்கே 90, இது 0. இது வந்து pi by 2 minus theta எழுதிக்கலாம். ஏன்னா 90யோட குறைச்சலாக இருக்கும் ஆங்கிள். இது pi by 2 plus theta எழுதலாம், ஆர் pi minus theta எழுதலாம். 180 minus எழுதலாம், இல்லை 90 ப்ளஸ்ன்னு எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? 180 இருக்கு இல்லையா, pi plus theta எழுதலாம், அதாவது pi plus theta எழுதலாம், 180 plus theta எழுதலாம், அல்லது 180 plus theta, பைக்கு பதில் 180. இங்கே இது எப்படின்னா இதோட குறைச்சலாக இருக்கிறதுனால 3 pi by 2 minus theta. இது என்ன வரும்? 3 pi by 2, 3 pi by 2 அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆங்கிள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரம். ஓகே, ஸோ 3 pi by 2, 3 pi by 2 இது ப்ளஸ் theta, fourth quadrant. ஆர் 2 pi minus theta, 2 pi minus theta. Find the quadrant. இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது? pi by 2 ப்ளஸ், இது pi by 2 ப்ளஸ் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் எது பாசிட்டிவ்? சைன் பாசிட்டிவ், ரெஸ்ட் நெகட்டிவ். சைன் பாசிட்டிவ் மட்டும் ஞாபகம் வச்சுக்க, ரெஸ்ட் ஆல் நெகட்டிவ். சைனோட இன்வர்ஸும் பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல், put theta as it is. As it is. Plus theta இருக்கலாம், minus theta இருக்கலாம். Simply put theta. Third, change. எதை சேஞ்ச் பண்ணும்? If odd of pi by 2, that is odd of 90 degree. இது இருந்தால் எதை சேஞ்ச் பண்ணும்? காசை சேஞ்ச் பண்ணும், சைனை காசுன்னு சேஞ்ச் பண்ணும், டேனை காட்டுன்னு டேன்னு, கொசிகன் சீக்கன் டீக்கன். ஸோ காஸ் pi by 2 plus theta. இது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? ஃபைண்ட் த குவாட்ரண்ட். எந்த குவாட்ரண்ட்? pi by 2 plus pi by 2 இது, pi by 2 plus இது. செகண்ட் குவாட்ரண்ட்னா எப்படி? செகண்ட் குவாட்ரண்ட்னா சைன் மட்டும் பாசிட்டிவ், ஸோ ரெஸ்ட் ஆல் நெகட்டிவ். ஸோ இங்கே காஸ் வந்துருக்குது, ஸோ காஸ் வில் பி மைனஸ் சைன் வரும். ஏன்னா சைன் ஆஃப் எனி ஆங்கிள் இஸ் பாசிட்டிவ். காஸ் சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். இது சைனாக இருந்தால் மட்டும்தான் பாசிட்டிவ், அல்லது சீக்கண்டாக இருக்கணும். காசாக இருக்குது, அப்போ நெகட்டிவ் வரும். புட் த தீட்டா ஆஸ் இட் இஸ். தென் பைன்னு இருக்குது, ஆட் ஆஃப் pi by 2, 1 into pi by 2, ஆட் ஆஃப் pi by 2. ஆட் ஆஃப் pi by 2னா இதை சேஞ்ச் பண்ணணும். இட் வில் கம் அஸ் சைன் தீட்டா. வெரி சிம்பிள் ரூல். இந்த 3 ரூலு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சப்போஸ் சை cosecant 3 pi by 2 minus theta. Cosecant 3 by cosecant இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது? 3 pi by 2னா இது 3 pi by 2 இங்கே வருது, மைனஸ்னால் இங்கே வருது. தேர்ட் குவாட்ரண்ட்டில் எது? tan மட்டும்தான் பாசிட்டிவ். கொசிகன் பாசிட்டிவ் வரும், டேன் வரும், இல்லை காட் வரும் பாசிட்டிவாக, மற்றதெல்லாம் நெகட்டிவ் வரும். ஸோ அதோட வேல்யூனா இதோட வேல்யூ நெகட்டிவ். ஸோ கொசிகன் 3 pi by 2, odd of pi by 2, 3 into pi by 2, odd of pi by 2, cosecant will become secant. Put theta as it is. இதே நம்ம cot of 3 pi plus theta. 3 pi plus theta. பை வந்ததுன்னா நம்ம ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஏன்னா ஈவன் ஆஃப் pi by 2 பையில் வந்துடும். 2 into pi by 2 பை, 6 into pi by 2 3 pi. ஸோ பையை பார்த்தா இதை சேஞ்ச் பண்ண வேணாம். காட் வில் பி ஆஸ் இட் இஸ் காட். புட் தீட்டா ஆஸ் இட் இஸ். எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது? 3 pi plus theta. இங்கேருந்து வந்த பை, ஒன் மோர் பை இங்கே இருக்கும். இங்கேருந்து வரும்போது ஒரு பை 180, இன்னொரு பை 3 பை, 3 பை ப்ளஸ் தீட்டா. அப்போ தேர்ட் குவாட்ரண்ட் வரும். 3 பை ப்ளஸ் தீட்டா,
third quadrant only tan is positive. So tan is positive, அது reverse காட்டும் positive. So 3 pi இருக்கிறதுனால காட்டை நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம், காட்டை tan சேஞ்ச் பண்ண வேணாம். சப்போஸ் 5 pi by 2ன்னு இருந்தால் மாற்றணும். ஸோ 3 pi இங்கே பை இங்கே மல்டிப்ளை பை இருந்ததுனாலே இதை மாற்ற வேண்டாம். தீட்டாவை ப்ளஸ் தீட்டா இருந்தால் மைனஸ் தீட்டா இருந்தால் அப்படியே தூக்கி நம்ம போட்டுக்கணும். குவாட்ரண்ட் எந்த குவாட்ரண்ட்? தேர்ட் குவாட்ரண்ட் 3 pi ப்ளஸ் தீட்டா. 1 pi 2 pi 3 pi ப்ளஸ் தேர்ட் குவாட்ரண்ட் tan and cot is ப்ளஸ். ஸோ ஆன்சர் இஸ் ப்ளஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளம் போட போகிறோம். Now, two vectors of equal magnitude and acting through a point, the magnitude of resultant is equal to magnitude of either vector. Magnitude of resultant இந்த ரெண்டு வெக்டருக்கும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரெண்டு வெக்டர் r is equal to a is equal to bங்கிறதோட சிம்பிளி நம்ம xன்னு எழுதிடலாம். xன்னு எழுதின பிறகு magnitude of resultant is equal to magnitude of either vector. Find the angle between them. ஸோ நம்ம resultant பார்ப்போம். r is equal to r ஸ்கொயர்னு வச்சுக்கோ, அப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோம். r square is equal to a square plus b square plus 2ab cos. நான் ஆங்கிள் தானே கண்டுபிடிக்கணும், ஆங்கிள் நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஆர் வந்து எக்ஸு, ஏவும் எக்ஸு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ இது என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் minus 2x square is equal to 2x square cos theta norm. So this is minus x square divided by 2x square is equal to cos of theta, or cos of theta is equal to minus 1 by 2. So இங்கே நல்லா பார்க்கணும், cos எங்கே நெகட்டிவாக வரும்? காஸ் வந்து இங்கே சைன் நெகட்டிவ், அப்போ காஸ் இங்கே நெகட்டிவாக வரும். இங்கே டேன் நெகட்டிவ், டேன் பாசிட்டிவ், அப்போ காஸ் இங்கேயும் நெகட்டிவாக வரும். காஸ் இங்கே பாசிட்டிவாக வரும். ஏன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாம் பாசிட்டிவ், காஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக வரும். ஸோ இட் மீன்ஸ் காஸோட வேல்யூ செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது அல்லது தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம வி வில் கோ ஃபார் ஆங்கிள். இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ வி வில் டேக் த ஸ்மாலர் ஆஃப் த ஆங்கிள். இங்கேயும் நம்ம ஆங்கிள் எடுக்கலாம், இங்கேயும் ஆங்கிள் எடுக்கலாம். இங்கே ஆங்கிள் எப்படி எடுப்போம்? ரெண்டு இடத்துல எடுத்து பார்ப்போம். So cos of minus pi by 2, அது இப்படி எழுதலாம், மைனஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹாஃப். மைனஸ் எங்கே வரும்? காசு செகண்ட் குவார்ட்டரில் தான் வரும். ஸோ செகண்ட் குவார்ட்டரில் எடுப்போம். செகண்ட் குவார்ட்டரில் மைனஸ் காஸ். ஸோ காஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி எடுப்போம்? திஸ் இஸ் தீட்டா. தீட்டாவில் திஸ் இஸ் சம் ஆங்கிள் சி ஆல்ஃபா. And this is theta with the positive x-axis. So what is theta now? Cos theta is equal to half. Negative cos theta in the second quadrant போட்டுக்கிறோம். இங்கே cos negative, இங்கேயும் cos negative. இங்கே போட்டுக்கிட்டோம்னா cos of theta is equal to 1 divided 1 2. Cos this by this is cos இந்த ஆங்கிளுக்கு. ஸோ இந்த ஆங்கிளுக்கு 1 by 2னா இது வந்து √3 தான் வரும். ஸோ √3 வருது. காஸ் ஆஃப் தீட்டா எப்படி எழுதிக்கலாம்? காஸ் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப். ஏன் எழுதிக்கலாம்? சி காஸ் ஆஃப் 180 ஆர் இதை காஸ் ஆஃப் பை ப்ளஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். பை ப்ளஸ் தீட்டானா என்ன வரும்? 5 ப்ளஸ் தீட்டானா 180 ப்ளஸ் தீட்டா. 180 ப்ளஸ் தீட்டானா எங்கே வரும்? திஸ் இஸ் 180 ப்ளஸ் தீட்டா. தேர்ட் குவாட்ரண்ட்டில் வருது. ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்ததுன்னா நெகட்டிவ் சைன் அப்படியே வந்துடும். பையை பார்த்ததுனால காசு சேஞ்ச் ஆகுது. ஆட் ஆஃப் பை பை 2 இருந்தால் தான் சேஞ்ச் ஆகும். பை இருக்கிறதுனால காசு அப்படியே தான் இருக்கும் ப்ளஸ் தீட்டா. ஸோ மைனஸ் காஸ் தீட்டாவை நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஸோ தெர்ஃபோர் இதே மைனஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அதை எப்படி எழுதிக்கலாம்னா காஸ் ஆஃப் மைனஸ் காஸ் ஆஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப். which is equal to minus cos theta is equal to half, which is equal to half எங்கே வரும்? cos of 60 என்ன வருது? இங்கே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. மைனஸ் காஸ் தீட்டா எதுக்கு போடுறோம்னா இங்கே இருக்கிறதுனால தான் நம்ம ட்ரையாங்கிள் போடுறோம். ஜென்ரலாக ஆஃபுக்கு என்ன வரும்?
ப்ளஸ் ஆஃப் வருது. ப்ளஸ் ஆஃப் இங்கே வரும் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் 1, ஹைபாட்னிஸில் 2 வரும், இங்கே √3 வரும். ஏன்னா 60 இது 13 √3 இங்கே வந்துடும். ஸோ திஸ் வில் பி 60, திஸ் இஸ் as it is 90, மொத்தம் 180. ஸோ 60 cos of 60 is equal to half, or we can write cos of 60, or இதை நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த காசை அடிச்சிட்டோம்னா 180 plus theta is equal to 60 degree, or theta is equal to 180 plus theta 60 degree, or theta 180 this is 180 minus theta. 180 ப்ளஸ்லேயும் போட்டுக்கலாம், மைனஸ்லேயும் போடலாம். ஏன் மைனஸில் போடலான்னா we will take the smaller, ஏன்னா காஸ் செகண்ட் குவார்ட்டர்லேயே காசு நெகட்டிவ். ஸோ திஸ் இஸ் 180 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம், அல்லது 90 ப்ளஸ் தீட்டான்னு எழுதலாம். 90 ப்ளஸ் தீட்டான்னா 90னா π/2 ப்ளஸ் தீட்டான்னு காசு சைன் ஆகிடும். ஸோ காசை வைக்கணும்னா பையில் தான் எழுதணும். ஸோ 180 மைனஸ் தீட்டா. ஸோ 180 மைனஸ் தீட்டா. காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டானா ஆங்கிள் இங்கே வருது. இங்கே வரும்போது காசோட வேல்யூ இங்கே வரும், நெகட்டிவில் தான் வரும். ஸோ காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா எழுதுகிற போது காசு இது இட் பிகம்ஸ் 180 மைனஸ் ரூல் அப்ளை பண்ணிப்போம். தீட்டா ரைட் தீட்டா as it is செகண்ட் குவார்ட்டருங்கப்போ காசு வந்து நெகட்டிவாக வந்துடும். பை 1π 2π 3πன்னு வந்ததுன்னா காசு சேஞ்ச் ஆகாது. 1π/2 3π/2ன்னு வந்தால் தான் ஆட் ஆஃப் π/2 ஆர் ஆட் ஆஃப் 90 டிகிரி வந்தால் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ பையங்கிறதுனால காசு சேஞ்ச் ஆகுது. ஸோ மைனஸ் காஸ் ஆஃப் π/2 is equal to halfன்னு எழுதுகிறோம். அதை தான் நம்ம இங்கே கொண்டு போகிறோம். ஸோ மைனஸ் காஸ் தீட்டா is equal to காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா நீங்கள் எழுதுகிறோம் is equal to half. திஸ் இஸ் 180 மைனஸ் தீட்டா. ஸோ தீட்டா is equal to 180, தீட்டா is equal to தீட்டா அங்கே கொண்டு போயிட்டோம். 180 minus 60 degree is equal to 120 degree. Therefore cos of theta is equal to minus half na theta is equal to 120 degree. So இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். Find the angle between them. So angle இப்போ எப்படி எழுதலாம்? This is also equal to vector A, where A is equal to B is equal to C. Modulus of A and modulus of B and resultant also same. Vector A எழுதுகிறோம். ரெண்டுத்துக்கும் 120 degree. இது 90னா 120 இப்படி வரும். Vector B, vector A and resultant இதுக்கு இடையில வரும். As it is the vector, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டு வெக்டர் ஈக்குவல் வெக்டராக இருந்து, A ஈக்குவல் வெக்டர், B ஈக்குவல் வெக்டர். ஏயும் பியும் ஈக்குவல் மேக்னிடியூட், ரெண்டு ஈக்குவல் மேக்னிடியூடாக இருந்து ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ஆங்கிள் திஸ் இஸ் தீட்டா எப்படி இருந்ததுன்னா the resultant will go exactly midway between these two, that is 60 டிகிரியில் போகும் resultant. Alpha is equal to 60 degree. If two vectors having equal magnitude இது இங்கே ஈக்குவலாக புல் பண்ணுது, இது இங்கே ஈக்குவலாக புல் பண்ணுது. ஸோ மிட்வேல, ஸோ அட் த பைசெக்ஷனில், இந்த 120 டிகிரி பைசெக்ஷனில் ரிசல்டன்ட் போகும். பிகாஸ் ரிசல்டன்ட் B modulus of B is equal to X, modulus of A is equal to X. இட் மீன் ரெண்டு ஈக்குவல் மேக்னிடியூடாக இருக்கிற போது ரிசல்டன்ட் ரெண்டுத்துக்கும் 120க்கு இடையில் 60 டிகிரியில் போகும். வித் ஏக்கும் 60 டிகிரி, பிக்கும் 60 டிகிரி. ஸோ the angle between both the vectors, vector A and vector B, whose magnitudes are equal, is 120 degree. The resultant of two vectors, one double the other. We say ஒரு வெக்டர் இருக்குது, A வெக்டர், B வெக்டர் இருக்குது, அதுக்கு ரிசல்டன்ட் வெக்டர் இருக்குது. The resultant of two vectors, one double the other. It means magnitude of A வந்து Xன்னு வச்சுக்கிட்டோம்னா magnitude of B is equal to double the other. And other in magnitude is perpendicular to the resultant is perpendicular to the smaller of the two. So இதில் smaller இதுதான் smaller, இது X, இது 2X, so this will be smaller. So அந்த ஃபிகரை நம்ம போட்டுக்கிட்டோம்னா எப்படி போடலாம்? ஸ்மாலர் வெக்டருக்கு பர்பண்டிகுலர். ஸோ ஏ வெக்டர் இங்கே வச்சுக்கோம். ஏ வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், அண்ட் ஸ்மாலர் வெக்டருக்கு அது ரிசல்டன்ட்
பர்பண்டிகுலராக இருக்குது, ரிசல்டன்ட் வெக்டர் பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ ரிசல்டன்ட் இங்கே இருக்குது, ஏ வெக்டர் இங்கே இருக்குது. எப்போதும் ரிசல்டன்ட் வந்து ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடையில தான் வரும். ஸோ பி வெக்டர் சம்வேர் ஹியர் எக்ஸாக்டாக நம்ம கண்டுபிடிப்போம் எங்கே இருக்குன்னு. திஸ் இஸ் 90 டிகிரி. கொடுத்த கண்டிஷன் என்ன? the resultant of two vectors, ரெண்டு வெக்டர் இருக்குது, one double the other, one double the other, one double the other in magnitude and is perpendicular to the smaller of the two. Perpendicular, this resultant is perpendicular to the smaller one, A smaller one. Find the angle between them. So, no, sorry, now this is alpha. Alpha means we are taking angle made by the resultant with respect to A vector, which is equal to 90 degree. Alpha is equal to 90 degree and this is theta. This is the theta, angle between two vectors. See, angle between two vectors. So, நம்ம எழுதுவோம்ப்பா. Resultant எப்படி angle எப்படி எழுதலாம்? Angle is equal to tan of alpha is equal to இங்கே sin theta வரும், இங்கே cos theta வரும். பிரச்சனை என்னென்னா இங்கே A வருமா, இங்கே B வருமா, இங்கே B வருமா, இங்கே A வருமா. ஸோ இங்கே எதை வருதோ அதுதான் அங்கே வரும். எதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறோம்? See, with respect to the smaller vector, the resultant is making 90 degree. அப்போ we are taking the resultant angle alpha with respect to A. எதை ரெஃபரன்ஸாக வச்சு எடுக்கிறோமோ அது இங்கே வரும். As usual, this is BB. Very simple. ரெண்டு வெக்டர் இருக்குது. இது வந்து ரிசல்டன்ட் வெக்டர், இது B vector, not exactly 90 degree ன்னு வச்சுக்கோம். A vector. So this is alpha. See, angle between vector A and resultant. So எது ரெஃபரன்ஸாக இதோட ஆங்கிள் எதோட ரெஃபரன்ஸில் A வெக்டர் எடுத்துக்கணும், அந்த E தான் இங்கே வரும். ரைட்? ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ B is equal to எவ்வளோ வருது? B is equal to 2x sin of theta. Theta is the angle between the two vectors. This is theta, this angle. இங்கே இந்த கேஸில் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன் A B வெக்டர் இங்கே வருது? B வெக்டருக்கும் A வெக்டருக்கு இடையில தான் ரிசல்டன்ட் வரும். அண்ட் ரிசல்டன்ட் இஸ் பர்பண்டிகுலர் டு த ஸ்மாலர் வெக்டர். 2x sin theta divided by A vector. A vector எவ்வளவு? A vector is magnitude is x plus B cos theta is equal to tan alpha. Alpha எவ்வளவு? 90 degree. Tan 90 degree. Tan 90 degree எப்படி எழுதலாம்? Tan 90 is equal to sin 90 divided by cos 90 is equal to 1 by 0. That is infinity. புரியலன்னா நம்ம இந்த சார்ட்டை போட்டு பார்த்துக்கோம். 1,0 0,1 நமக்கு 90 தான் வேணும். இது வந்து சைனுக்கு, இது காசுக்கு, y கோஆர்டினேட் சைனுக்கு. ஓகே, 1 by 0. ஸோ we can say 1 by 0. இன்ஃபினிட்டின்னு எழுதப்ப 1 by எப்படி எழுத? 2x sin theta by x plus b is equal to 2x. b is equal to 2 because b is twice the a. 2x cos theta. So cross multiply பண்ணா x plus 2x cos theta is equal to 0 or cos theta is equal to minus x by 2x is equal to minus half. மறுபடியும் ரிசல்ட் மறுபடியும் திருப்பி எழுதுவோம். அடிக்கடி போட்டால் தான் நமக்கு பழக்கமாகும். ஸோ cos theta is equal to minus ஆங்கிறபோது minus of cos theta is equal to half. This is first quadrant, all are positive. This is second quadrant, only sine and secant positive. This third quadrant tan cot positive. Inga cos and cosecant, sine or reverse, cos or reverse and secant are positive. அப்போ காஸ் நெகட்டிவில் வருது. காஸ் நெகட்டிவில் வரலாம், செகண்ட் குவார்டர்லேயும் வரலாம், தேர்ட் குவார்டர்லேயும் வரலாம். தேர்ட் குவார்டரில் டேன் தான் பாசிட்டிவ். ஸோ காஸ் வந்து இங்கே
நெகட்டிவில் இருக்குது, காசு வந்து இங்கேயும் நெகட்டிவில் இருக்குது. ஸோ செகண்ட் குவார்ட்டரில் நம்ம போடுவோம், ஹாஃப் வருது. ஹாஃப் என்ன வரும்? காஸ் ஹாஃப். இது ஹாஃப் எப்படி எழுதலாம்? 1 2 சாரி காஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப்னா 1 2. ஸோ இங்கே 1 இருக்குது. அப்போ திஸ் இஸ் 90 டிகிரி. இங்கே இது ஹாஃப்னா என்ன வரும்? காஸ் ஹாஃப்னா 1/2 √2 வருது. 1 எங்கே வருது? ஸோ இங்கே 60 டிகிரி இருக்கணும், இங்கே 30 டிகிரி இருக்கும். 30 டிகிரியில் √3 போடுவோம். ஸோ காஸ் இஸ் இட் மீன் திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 60. ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 60. மைனஸ் ஆஃப் காஸ் 60 எப்படி எழுதலாம்? திஸ் இஸ் இது என்னது? பை மைனஸ் தீட்டான்னு எழுதலாம் இது. பிகாஸ் இது π/2 ப்ளஸ் தீட்டா அல்லது பை மைனஸ் தீட்டா இந்த குவாட்ரண்ட்டில். π/2ன்னு இங்கே போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா π/2 ப்ளஸ் போடுற போது ஆட் ஆஃப் π/2 வந்து காசு சைன் ஆகிடும். நமக்கு இங்கே காசு இருக்குது, காசில் தான் எடுக்கணும். காசில் எடுக்கணும்னா பையில் எடுக்கணும் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டா. இப்போ பாருங்கள் இந்த ரூல் சூட் ஆகுதுன்னு. புட் தீட்டா ஆஸ் இட் இஸ் போட்டோம். பையன்னு இருக்கப்போ காசு சேஞ்ச் ஆகுது, காசாக இருக்கும். செகண்ட் குவார்ட்டரில் காசு வந்து நெகட்டிவ், ஸோ மேட்ச் ஆகுது. இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 60. ஏன்னா இந்த ஹாஃபை காசில் எழுதிக்கிறோம், இந்த ஹாஃபை காசில் எழுதணும்னு இதையும் கேன்சல் பண்ணுறதுக்கு. ஆர் வி கேன் ரைட் பை மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி ஆர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் 60 டிகிரி. பை இந்த 180 மைனஸ் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. ஏற்கனவே போட்டிருக்கோம், பட் டூ ப்ராக்டிஸ் பண்ணாமல் ட்ரிக்னாமெட்ரி வராது. ப்ராக்டிஸ் பண்ண ஃபிசிக்ஸ் ஈஸியாகும். அடுத்தது வந்து ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர், அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சால் தான் நீங்கள் ஃபிசிக்ஸில் எதுவும் பண்ண முடியும். லாஸ் ஆஃப் மோஷன் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, மேக்னட்டிசம் இருக்குது. இது தெரிஞ்சால் தான் பண்ண முடியும், தெரியலாம் பண்ண முடியும். ஸோ கேர்ஃபுல்லாக 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தானாக வரும். ஜஸ்ட் கேஷுவலாக அப்ரோச் பண்ணாதீங்க. ஸோ தீட்டா எவ்வளோ வருது? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. திஸ் இஸ் தீட்டா. ஸோ திஸ் இஸ் இதுதான் வெக்டரு, இது ரிசல்டன்ட்டு. திஸ் இஸ் என்ன வெக்டரு? பி வெக்டர். திஸ் இஸ் ஏ வெக்டர். இது வந்து 90 டிகிரி. ரிசல்டன்ட்டு ஏ ஸ்மாலர் வெக்டர் இருக்கும். திஸ் இஸ் ஆல்ஃபா. திஸ் இஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கு இடையில தான் ரிசல்டன் வருது. 90 டிகிரி ரிசல்ட் வருது. ஏக்கும் பிக்கும் உள்ள ஆங்கிள். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் தம். ஸோ த ஆங்கிள் between vector A and vector B is equal to 120 degree. The resultant of two forces 3p and 2p. See, vector A, magnitude of vector A is equal to 3p. Magnitude of vector B is equal to 2p, and the resultant is equal to R. This is first case. If the first force is doubled, second case the first force is doubled, 6p, and for double p level changes கிடையாது, and resultant is also doubled. Second case R1, E1, B1 வச்சுக்கோ. 2R. Find the angle between the two forces. As it is நம்ம பார்த்துருக்கோம், R is equal to, resultant is equal to A square plus B square plus 2AB cos of angle between A and B. First case என்ன வரும்? A is equal to, so இது R1 வச்சுக்கோ. A is equal to, இது R1 வச்சுக்கோ, இது R2 வச்சுக்கோ, இது A1 வச்சுக்கோ, B1, இது A2, B2, right? R1 is equal to A1 square, R1 is equal to A1 square, 3p whole square under root plus 2p
whole square plus 2 into 3p into 2p into cos of angle between them. See, in the diagram, this is vector, this is vector A, this is vector B. என்ன பண்ணுறாங்க இதில் வந்து ஒன்லி திங் அடிஷ்னலாக பியில் ஒன்றும் சேஞ்ச் பண்ணல, வெக்டர் ஏ டபுளாக கொண்டு போகிறாங்க அந்த ரிசல்டன்ட்டு டபுள் ஆகுது. பட் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ஆங்கிள் between vector A and vector B. So angle remains same. So either R1 is equal to 9p square R1 square 9p square under root வராது 9p square 9p square plus 4p square plus R and 12 p into p square cos theta 6 into 2 12. So R1 square is equal to 13p square plus 12p square cos theta. Now R2 எவ்வளவு? R2 is equal to twice the R. So R2 is equal to twice the R whole square is equal to A2 6p whole square plus 2p whole square plus 6p 2 into 6p into either and the change in the 2p 6 into 2p into cos of theta, that is 4r square is equal to 6p 36p square plus 4p square plus 12 and 24p square cos of theta. So this is equation 2, this is equation 1. So R square because R1 is equal to R இதோட டபுள் இது A2. So 2 divided by 1 4r square divided by r square is equal to 36p square plus 4p square 40p square. 36 is equal to 40p square plus 24p square cos theta divided by R1 in R1 13p square plus 12p square plus 12p square cos theta. So this is cancel. This is equal to 4 by 1 p square எல்லாத்தையும் காமனாக எடுத்து அடிச்சிடலாம். 40 இந்த p square இந்த p square இந்த காமனாக வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். 40 plus 24 cos theta divided by 13 plus 12 cos theta. Cross multiply பண்ணால் 12 52 plus 48 cos theta is equal to 1 into 40 plus 24 cos of theta. So 24 cos of theta, that becomes 48 minus 24 cos of theta is equal to 52 minus 52 that is 40 minus 52 அந்த பக்கம் எடுத்துட்டு போறோம். This becomes 12 cos theta
24 cos theta, 24 cos theta is equal to minus 12, or cos theta is equal to minus 12 by 24 is equal to minus half. So cos of minus of cos of theta is equal to half. Cos of theta is equal to half minus is equal to minus cos theta cos of 180 minus theta, because they put theta as it is. Cos 180 pi irukradhanaala cos da irukum. 180 minus theta second quadrant cos negative bottom. So the half is equal to half of the value enna varum, cos of 60 is equal to cos of 180 minus theta, or 180 cosing 180 minus theta is equal to 60. That implies theta is equal to 120 degree. So theta is equal to, what is theta? Theta is the angle between the two forces, F1. This is, we call it as F1 force. This is F2 force, and resultant of F1 and F2. So angle between them, so it will come in Newton. Force Newton. Force unit kudukalana நம்ம சிம்பிளி என்னன்னு தெரியாது, யூனிட்னு எழுதும், ஃபோர்ஸ்னு கொடுத்தா நியூட்டனில் எழுதணும். ஸோ ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, திஸ் வில் பி ஆல்சோ நியூட்டன், திஸ் வில் பி ஆல்சோ இன் நியூட்டன், திஸ் வில் பி ஆல்சோ, this second one will also be in Newton, the resultant of the two forces. இந்த ஈக்குவேஷன் இந்த நியூமெரிக்கல் எதுக்கு போடுறோம்னா, how to find the resultant of two vectors using triangle law of addition and law of parallelogram. Law of parallelogram பல இடத்துல யூஸ் ஆகும் நமக்கு. வெரி சிம்பிளாக, காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளாக மாற்றிடும். ஸோ இது நமக்கு கண்டிப்பாக இது நமக்கு தேவை. If P plus Q vector addition of P and Q and its modulus is equal to subtraction of P vector minus Q vector and its modulus. Find the angle between P and Q. First நம்ம P vector plus Q vector ku paapom. So this is P vector nu vechukom, triangle of vector addition. Idu vandu Q vector nu vechukom. Q vector. So P plus Q enna varum, resultant is equal to P plus Q vector. So this is resultant. Triangle enna soludhu, taken in the same order, the resultant will be in the opposite order. So P plus Q, other resultant. So resultant, the resultant is equal to magnitude of resultant. It is making an angle of alpha with P vector. Resultant making alpha with the P vector. First we will find out P. P is equal to one vector of magnitude square, the magnitude square, plus 2P Q cos of theta. Theta, what is theta? Theta angle எப்படி கண்டுபிடிக்கணும்? tail to tail பார்க்கணும். tail to tail னா இந்த வெக்டர் இப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், A வெக்டரை. ஏன் ரீப்ளேஸ் பண்ணுறோம்? ஒரு வெக்டரை இந்த பிளேனில், இதே பிளேனில் எங்கே வேணாலும் ஷிஃப்ட் பண்ணலாம், பட் ஒன்லி திங் அதோட மேக்னெட்யூடும் டைரக்ஷன் சேமாக இருக்கணும், இதே அளவுக்கு நம்ம வைக்கணும். ஸோ இட் கேன் பி ரீப்ளேஸ்ட் எனிவேர். ஸோ இதோட டெய்ல், கியூவோட வெக்டரோட டெய்ல் இது, ஏ வெக்டரோட டெய்ல், ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் இதுதான் தீட்டா. ஓகே, ஆர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் 2pq cos theta. ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq cos theta. So r square, first now p minus q vector, it means we have to find out first p vector minus q vector. This is vector subtraction. Vector subtraction நம்ம இது வரைக்கும் வரல, just லைட்டாக டச் பண்ணோம், அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா வெக்டர் சப்ட்ராக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம், ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு. ஸோ இது அப்படியே தான், வெக்டர் இஸ் நத்திங் பட் p vector plus of minus q vector. This is addition of negative of q vector. So it means vector subtraction is also one way, it is addition.
ஸோ பி வெக்டர் as it is நம்மகிட்ட இங்கே இருக்குது பி வெக்டர், இதுதான் q வெக்டர். ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் போகிறபோது இங்கே வந்து இது வந்து ஆர், தட் இஸ் பி ப்ளஸ் q. பி மைனஸ் க்யூனா இது அப்படி ரிவர்ஸ் பண்ணி எழுதணும்னா this will be q vector minus negative vector of q. ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஈக்குவலன்ட் வெக்டரை இங்கே ஷிஃப்ட் பண்ணலாம். இங்கே ஷிஃப்ட் பண்ணோம்னா this will be minus q vector. This is p vector, q vector. ஸோ ட்ரையாங்கிள் வெக்டரில் அடிஷன் சூட் ஆகுதா? எஸ், அப்ளிகபிள். இதோட ஹெட்டில் இதோட டெய்ல் வச்சுட்டோம். ஸோ திஸ் வில் பி த ரிசல்டன்ட் ஃபார் திஸ் கேஸ். சே ரிசல்டன்ட் ஃபார் திஸ் ஒன். ஸோ இதை R1ன்னு வச்சுக்கோம், இதை ஆர்னு வச்சுக்கோம், இது R1ன்னு வச்சுக்கோம். ஸோ இது ரிசல்டன்ட் என்ன வரும், பி வெக்டர் இது இப்படி போய் இப்படி வருது, தென் ரிசல்டன்ட். ஸோ ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன் படி என்ன வரும், ஸோ R1 vector is equal to p vector plus minus q vector. So is equal to p vector minus q vector. So R1 கண்டுபிடிச்சிட்டோம். So R1 என்ன வரும், so R1 magnitude என்ன வரும், R1 magnitude square is equal to modulus of vector square. இங்கே மாடுலஸ் எப்படி எடுக்கிறேன்னா, ஏன்னா இங்கே நெகட்டிவ் வருது, அங்கே பாசிட்டிவ் வரதுனால மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் எடுத்தாலும் ஒன்று தான், எடுக்கலனாலும் ஒன்று தான், ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் க்யூ வெக்டரோட ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் க்யூ வெக்டர் மைனஸ் க்யூ வெக்டர் இன்ட்டு cos. Angle என்ன வரும், what is angle? See, this is making an angle of, suppose இதுக்கும் உள்ள angle, இதோட டெய்லுக்கும் angle எப்படி கண்டுபிடிப்பான், a வெக்டரோட p வெக்டர் இப்படி போகுது, இதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணோம்னா this is theta நம்ம பார்த்துருக்கோம், this is theta. அப்போ இது என்ன வரும், this is 180 minus theta, this is 180 minus theta. PQ Qக்கும் உள்ளது டிஃப்ரென்ஸ் என்ன வருது, 180 மைனஸ் தீட்டா. ஓகே, ஸோ இப்போ இந்த வெக்டர் எடுத்துக்கோங்க, திஸ் இஸ் பி, திஸ் இஸ் Q மைனஸ் வெக்டர். ஸோ ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்போம், இதோட டெய்லுக்கும் பி வெக்டரோட டெய்லுக்கும் உள்ள இதுதான் ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. ஸோ ஆங்கிள் இந்த ஆங்கிள் கிடையாது, இது கிடையாது. ஆங்கிள் எப்போதும் ரெண்டு வெக்டருக்கு இடையில் ஆங்கிள் வந்துன்னா இதை ஹெட்டுன்னு வச்சுக்கிறோம், இதை ஹெட்டுன்னு வச்சுக்கிறோம், ஹெட்டு இதுதான் ஆங்கிள், அல்லது டெய்ல் டு டெய்ல் இது ஆங்கிள். ஸோ பி வெக்டரோட டெய்ல் இது, அது இந்த பி வெக்டர் நம்ம இங்கே எடுத்து போட்டோம்னால பி வெக்டர் இங்கே வச்சுருந்தாலும் அதை எடுத்து ஈக்குவலன்ட் வெக்டர் இங்கே போட்டாலும் க்யூ வெக்டர் இங்கே வருது, இப்படி வருது. ஸோ இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குது, ரெண்டோட டெய்லும் உள்ள ஆங்கிள் தான் 180. ஸோ காஸ் 180 minus theta. Be careful. இந்த இடத்துல எழுதுகிற போது கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ we can write R1 is equal to R1 ஸ்கொயர்னே எழுதிக்கலாம். நம்ம இவ்வளோ பெரிய நீட்டான கோடு போட வேண்டிய தேவையில்லை. ஓகே, R1 is equal to modulus of p ஸ்கொயர், R1 ஸ்கொயர்னு எழுதிக்கும், இதே ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கும், ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் க்யூ ஹோல் ஸ்கொயர், அப்படியே ஸ்கொயர் பண்ணாலும் ஸ்கொயர் தான் வரும், ப்ளஸ் 2 இன்ட்டு பி மாடுலஸ் ஆஃப் க்யூ இஸ் ஈக்குவல் டு க்யூ தான் வரும், ஏன்னா மாடுலஸ் வேல்யூ பாசிட்டிவ் தான் வரும். காஸ் 180 மைனஸ் தீட்டா என்ன வரும், ஏற்கனவே பார்த்துருக்கோம், காஸ் 180 மைனஸ் தீட்டா. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, புட் தீட்டா as it is, ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸ் புட் தீட்டா as it is. எந்த குவாட்ரண்ட், 180 மைனஸ் தீட்டா. 180 மைனஸ் தீட்டானா இது 90, இது 180. ஸோ இது 180 மைனஸ் தீட்டானா செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் இஸ் நெகட்டிவ். பை இருக்குது, பை 1 பை 2 பை 3 பை எந்த காசு சேஞ்ச் ஆகுது. ஆட் ஆஃப் பை பை 2, ஆட் ஆஃப் 90, அதாவது 5 இன்ட்டு 90 ஆர் 5 இன்ட்டு பை பை 2 இருந்தால் காசு சேஞ்ச் ஆகும், இன்ட்டு சைன். இது பை இருக்குது 180 அல்லது மல்டிபிள் ஆஃப் 180, காசு சேஞ்ச் ஆகும், நோ சேஞ்ச், திஸ் இஸ் காஸ். ஸோ we can write into
minus cos of theta. So what is R1 square? So R1 square. Okay, now this is this can be taken as modulus of R. This is modulus of R1, where R is equal to P plus Q, R is equal to P minus Q. So modulus என்ன வருது? So we can write R1 என்ன வருது? R1 வந்து P square plus Q square plus 2 P Q cos theta is equal to R1 என்ன வருது? இதுதான் ஈக்குவல் தானே கொடுத்துருக்காங்க. Modulus of R vector is equal to modulus of R1 vector. What is modulus of R1 vector? Modulus of R1 இதை எடுத்துடுறோம். இதை எடுத்துட்டு R1, that is we can write modulus of P plus Q is equal to given condition modulus of P minus Q. Given condition is there, or we can write R1 R modulus of P plus Q to modulus என்ன வரும்? Modulus of P plus Q R வரும். Modulus of P plus Q என்ன வரும்? Modulus of P minus Q R1. R is equal to R1. So R இது R1 என்ன வரும்? P square plus R1 இங்கே இருக்குது. R1 is equal to எல்லாம் under rootல வரும். P square plus Q square. This will become minus into plus minus 2 P Q cos theta. So square ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? P square plus Q square plus 2 PQ cos theta is equal to P square plus Q square minus 2 PQ cos of theta. இந்த P square இந்த P square கேன்சல் பண்ணிடலாம். இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இது இங்கே வந்துன்னா 4 PQ cos theta is equal to 0. 4 cannot be equal to 0. 4 certainly not equal to 0. P is certainly not equal to 0. Q is certainly not equal to 0. ஏன்? P இங்கிறது ஒரு வெக்டரோட மேக்னிடியூட். வெக்டரோட மேக்னிடியூட் 0 இருக்க முடியாது. 0 வந்து நல் வெக்டர் ஆகிடும். இதுவும் 0 இருக்க முடியாது. ஸோ cos theta is equal to 0. It is cos 90. Cos 90 எப்படி? இங்கே பார்த்தோம்னா இதில் 1,0 இது 0,1 இது காசு இது சைனு இது 90 டிகிரி. ஸோ காஸ் 90 என்ன? காஸ் 90 இஸ் ஈக்குவல் டு காஸ் 90 என்ன வருது? திஸ் இஸ் ஃபார் காஸ். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் ஃபார் காஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 0. இட் மீன்ஸ் cos of 90 is equal to 0. So theta is equal to 90 degree. So what is the angle between P and Q? This is the angle between P and Q. Angle between P and Q is equal to 90 degree. It means vector P and vector Q are at 90 degree with each other. If the magnitude of resultant of two vectors, ரெண்டு வெக்டர் இருக்குது, A வெக்டர் B வெக்டரோட மேக்னிடியூட், the magnitude of resultant of two vectors of equal magnitude, ரெண்டு வெக்டரும் equal magnitude is equal to A. இது equal magnitude xன்னு வச்சுக்கோ, இது equal ஆகுது xன்னு வச்சுக்கோ, is equal to the magnitude of the magnitude of resultant of two vectors, that is this one, is equal to the magnitude of either vectors. இதோட magnitude equal, இதோட magnitude equal. So இது ரெண்டு equal vector x ன்னு வச்சுக்கோ. ஸோ இதுக்கு equal, இதுக்கு equal. ஸோ இதையும் xன்னு வச்சுக்கோ. ரிசல்ட் என்னன்னா resultant magnitude of resultant is equal to magnitude of vector A is equal to resultant of vector B. So we can keep it as x. It means triangle law of addition என்ன செய்யுது? Triangle law of addition இது x A vector, இது 1 இது x இருக்கு, இதுவும் x இருக்கு,
இதுவும் x இருக்குன்னா it's a triangle, but triangle it will become equilateral triangle with 60 degree everywhere. Okay, equilateral triangle. So equilateral triangle. So this is vector A, this is vector B, vector A, vector B, and this is a resultant vector. ये परसों ये पढ़ो मैं तो पढ़ते. So you put it in big size. This is vector A, this is vector A, this is vector B, other resultant vector. So triangle is head la the tail opposite order la r varudhu. All are equal to magnitude is equal to x. Idoda magnitude is equal to A is equal to x. Idoda magnitude is equal to B, which is also is equal to x. Idoda magnitude is equal to magnitude of x. Idoda magnitude of x. So it means resultant magnitude vector A oda magnitude B oda vector, so x nu vechikalam. So angle between the two vectors enna varum? Very simple. நம்ம vector A ல நம்ம இத பண்ணலாம், solve பண்ணலாம். See இத replace பண்றோம் இங்க. This is A vector na, this also A vector. A vector equivalent vector. இங்க இருக்கிற vector தூக்கி இங்க போடுறோம். So angle A க்கு இதோட tail இதோட tail ரெண்டுத்துக்கு இடையில உள்ள angle எவ்வளவு இருக்கும்? Since this is equilateral triangle, the triangle is equilateral. Why? All three sides are same, that is x, x, x. So equilateral triangle with angle is equal to 60 degree. This is 60. Equilateral triangle, this is 60. This is also 60. This is also 60. If this is 60, this is how much? 180 minus 60 is equal to 120 degree. கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. என்ன கேட்குற angle between two vectors, இது A vector, இது B vector, ரெண்டோட tail ரெண்டோட angle எதை வரும்? ரெண்டு வெக்டருக்கு tailக்கு உள்ள angle தான் 120. So angle between vector A and vector B is equal to 120 degree. இது analytically நம்ம போடலாம். The sum of magnitude of two vectors. Sum of magnitude of two vectors. Say A vector இருக்குது, அதோட vector model magnitude A, B vector இருக்குது, அதோட magnitude B, ரெண்டாவது sum model sum of magnitude of two vector is equal to 18, and magnitude of resultant is 12. So resultant of magnitude is equal to R is equal to 12. If the resultant is at 90 degree with vector of smaller magnitude, so smaller magnitude namakku theriyadhu, let A be the smaller vector. A be the smaller vector. It means with A it is making, the resultant is making 90 degree. So this is the vector A, and the resultant is making an angle of 90 degree. It means alpha is equal to 90 degree. Alpha is the resultant making with the vector A. It means B vector somewhere இங்கே தான் இருக்கும். ஏன்னா A vector B vector இடையில தான் resultant வரும். So this is the angle between vector A and B, tail to tail. இந்த tailக்கு இந்த tailக்கும். Okay. So now we'll go for tan alpha. What is tan alpha? Tan of alpha is equal to, first இங்கே sin theta எழுதுவோம், குழப்பமே வரக்கூடாது. cos theta, tan theta, இங்கே tan இருக்குது, tan theta, ஆல்ஃபாவில் இருக்குது, தீட்டாவில் எழுதிக்கும். எதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறோம்?
resultant is making with A. So A is the reference. So we will put A here, A would magnitude, obviously B will come. So tan alpha now is tan alpha is equal to sin alpha by cos alpha. That is tan 90. Tan 90 is equal to sin 90 by cos 90 is equal to 1 by 0. Infinity to Rasulullah. Tan alpha is equal to tan 90 is equal to tan 90 is equal to 1 by 0 is equal to b sin theta divided by a plus b cos theta. Cross multiply pannamna a plus b cos theta is equal to 0 or b cos theta is equal to minus a. Now resultant in r square is equal to a square. First a plus b is equal to 18. Magnitude of a plus b is equal to 18 na b b is equal to 18 minus a, and this is bigger, this is small, this is bigger. So b, the value of b, modulus of b should be more. So a square plus b square plus 2ab cos theta. R square value and the resultant is, magnitude of resultant is 12, adoda square is equal to a square. B in terms of a, b is equal to 18 minus a whole square. 18 minus a whole square plus 2 into a into 18 minus a into cos of theta. So 18 minus cos theta. So this is a into b into cos theta. And b cos theta is equal to minus a. So we can directly substitute. It's equal to a square plus 18 to the whole square of the 324 plus a square 2 into minus 36, 2 into 18 into a minus 36a plus 2 into a b cos theta is equal to minus a. So I can write it as 144 is equal to a square 2a square plus a square is equal to 2a square plus 324 2a square plus 3a square 324 minus 36a minus 2a square. In the 2a square ready patron. So 36a is equal to 324 minus 144 0 8 180. So is it right? 180, right? Okay. Or a is equal to 180 by 36. 3 times 6 times 5. So a is equal to, therefore magnitude of a is equal to 5. Magnitude of b vector is equal to b is equal to 18 minus a. It is given already 18 minus a. So 18 minus 5. 18 minus 13. So this will be in units. Units kudukathranala unit namme ezhudunum. So smaller magnitude, find the magnitude of vectors. So a vector magnitude is equal to 5 unit. B vector magnitude is equal to 13 unit. So obviously B is bigger than A.